ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசைப்பட்டு வச்ச குழம்புங்க இது. பருப்பு உருண்டை குழம்பு. தேவையான கடலப்பருப்பை ஊற வச்சு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு 2 மிளகா, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கரைபுரான்னு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள், 4-5 பூண்டு பல்லை போட்டு காரக்காரனை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு அதில் தேவையான வெங்காயத்தை மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டாங்க. வாளி வச்சு ஆயில் ஊற்றிக்கங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, வெந்தயம், சோம்பை போட்டு நல்லா படப்படன்னு பொரியும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ் கருவேப்பிலை இறக்கி விட்டு வெங்காயம், தக்காளியை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தூளையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தேவையான புளியை ஊற்றி நல்லா அவங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நல்லா அந்த உருண்டையை சும்மா தாங்க நல்லா உருட்டி போடுறேன். நல்லா சூப்பராக உருண்டை வந்து கரையாமல் நல்லா சூப்பராக பால் மாதிரி வரும். ஆனால் கலையரிசி மட்டும் உருண்டை குழம்பு வைக்க ஊற்றி சாப்பிட்றப்ப குருமா வைக்கிறோம். அவங்களுக்கு எப்போதுமே உருண்டை குழம்பா வராது, ஏன்னே தெரில. ஆனால் அந்த உருண்டை குழம்புல ஃபைனலாக சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டு விட்டு நீங்கள் இறக்கி வச்சு சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலாக இருக்கும்.